சாதம், சப்பாத்தி, பூரி, நான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ இறால் கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம கலந்து வச்ச இறால் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே இது கூடவே கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளி, மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச இறால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இறால் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு விதை நெக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான இறால் கிரேவி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.